இந்த எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் வச்சு உங்களால் ஒரு சில எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸே விளையாட முடியாது. என்னடா தம்பி உளர்ற அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களை ஒரு சிலருக்கு ROG Ally அண்ட் ROG Ally X பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் டிவைசஸ். நம்ம ஆல்ரெடி இந்த ஹேண்ட் ஹெல்ட் கேமிங் பற்றி நம்ம சேனல்லேயே Switch 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஐ பட்டனில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இந்தியாவில் இந்த பிசி கலாச்சாரம் நிறைய இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி ஸ்டீம் டெக் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. MSI Claw இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. சரி, நம்ம ரொம்ப டைவர்ட் ஆகி போகிறோம். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ROG Ally X அண்ட் ROG Allyயோட ப்ரைஸிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 55,000 1 லட்ச ரூபாய் வரை வந்துட்டு ப்ரைஸிங் இருக்குது. இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க, விஷயத்துக்கு வரும். இந்தியாவில் எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த ஹேண்டல் கேமிங் டிவைசஸ் அந்தளவுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்வியஸ்லி ஒரு டிவைஸ்லேயே பல வித்தைகள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அதாவது சின்ன நாய் போகிறதுக்கு சின்ன கதவு, பெரிய நாய் போகிறதுக்கு பெரிய கதவுன்னு இல்லாமல் ஒரே கதவுலேயே 2 நாயும் போயிட்டு வர மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கேமிங் லேப்டாப் அண்ட் கேமிங் பிசிஸ் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இந்தியாவில் கன்சோல்ஸோட உபயோகம் அப்படின்றது வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸிங்கில் நீங்கள் ஒரு சூப்பரான கேமிங் லேப்டாப்பே நம்ம வாங்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம கேமிங் லேப்டாப்பில் ஒரு பெட்டர் ப்ராசஸர் வந்துடும். பேட்டரி லைஃப் ஆப்வியஸ்லி ரெண்டுத்துலேயும் மொக்கையாக தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அப் டு 3 hours 4 hours வரது அப்படின்றதே வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். 3 hours உங்கள் கேமிங் லேப்டாப் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் தான் மாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி கேமிங் லேப்டாப்புங்கிறது கொஞ்சம் லெஸ் போர்ட்டபிள் தான் கம்பேர்ட் டு இந்த போர்ட்டபிள் கேமிங் டிவைசஸ். சரி ப்ரோ, இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, ஏன் இந்த கன்சோலில் எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் விளையாட முடியாது அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆப்வியஸ்லி என்னதான் இது வந்துட்டு எஸ்எஸ்க்கும் எக்ஸ்பாக்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு கொலாபாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸே வந்துட்டு நேட்டிவ் சப்போர்ட் தரல. வேறஸ் எக்ஸ்பாக்ஸ் ஃபார் பிசியில் என்னென்ன எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் இருக்கோ அந்த கேம்ஸ்லாம் இதில் விளையாடுற மாதிரி தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம லான்ச் டைமில் எடுக்கிறோம், மேபி ஃபியூச்சரில் சேஞ்சஸ் ஆகலாம். எனிவே அது என்ன ஆகுது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். இது சிம்பிளாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பாக்ஸ் லான்ச்சர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்காது. அண்டு எனிவே இது வந்துட்டு எந்த விதத்தில் ஒரு எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் அப்படின்றதும் வந்துட்டு எனக்கு புரியல. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கம்ப்ளீட் விண்டோஸ் யூஸ் பண்ணுது. ஸோ உங்களால் நேட்டிவாக விண்டோஸே ரன் பண்ணி எபிக் கேம்ஸ்னால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீம்னால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நிறைய பேர் இங்கே கடல் ராசாவாக இருப்பீங்க. ஸோ கடல் ராசாக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆப்வியஸ்லி இது விண்டோஸில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்க கேம்ஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு அழகாக ஒரு லேப்டாப் வாங்கி விளையாண்டு போயிடலாம். என்னோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ப்ரோ, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நோ, மேபி, பட் இட் டிபெண்ட்ஸ் சொல்கிறேன். நோ ஏன் சொன்னேன்னா, இப்போ பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு நான் அழகாக வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போயிடுவேன். இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழைய யூஸ்டு லேப்டாப், ஒரு 3060 இல்லை 4060 இருக்க லேப்டாப்பே நான் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணேன்னா அது இதை விட வந்துட்டு மைல்ஸ் ஹெட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்டு மேபி இப்போ ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு லேப்டாப்னால யூஸ் இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய லேப்டாப் இருக்குது, எனக்கு வந்துட்டு போர்ட்டபிளாக கேமிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா மேபி இந்த போர்ட்டபிள் கேமிங் டிவைஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து தான் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நாட் நோட்டிசபிள். அதாவது ஆப்வியஸ்லி நமக்கு இந்த எக்ஸ்பாக்ஸ் கொலாப் இருக்க இந்த வெர்ஷனில் வந்துட்டு Z2வும் Z1 எக்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி இருந்த அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் Ally Xல வந்துட்டு AMDயோட Z2 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மைல்டு இன்க்ரீஸ் இருக்குமே தவிர நோட்டிசபிளி அந்தளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்காது. நீங்கள் வேணால் ஆஸ்டின் எவன்ஸ் சேனலில் அவங்க இதை பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்காங்க, அவன் சேனலில் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் வந்துட்டு ஐ பட்டனில் இருக்குது. சரி ப்ரோ, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டீம் டெக் நீங்கள் போகலாம். ஸ்டீம் டெக் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் எல்லாம் ரொம்பவே சீப்பராக கிடைக்கும். ஈவன் இது ROG Allyயே வந்துட்டு யூஸ்டு மார்க்கெட்டில் அரௌண்ட் 30K to 40K அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேம் லூட் வெப்சைட்டில் நான் பார்த்தேன், பட் அது அந்தளவுக்கு ட்ரஸ்டான்னு தெரில. யாராவது கேம் லூட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் சேஃபர் சைடாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட பழைய லேப்டாப் இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு நல்ல ஒரு கேமிங் லேப்டாப்பாக வாங்கிடுங்க. ஸோ எனிவே இதுதான் மக்களே, நான் வந்துட்டு ROG Ally Xbox பற்றி பேசணும் அப்படின்ட்டு நினச்சது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் கிட்ட இருந்த கூட வந்துட்டு ஒரு சில நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த வீடியோ வரப்போ அது போஸ்ட் ஆகிருக்காது, மேபி வந்துட்டு இந்த வீடியோக்கு அடுத்து போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம். அதில் வந்துட்டு ப்ளே ஸ்டேஷனில் மேபி போர்ட்டபிள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா
பிஎஸ்பிலாம் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அது வந்த டைமில் மேபி திரும்ப வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் ஹேண்ட்ஹெல்டும் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா எக்ஸ்பாக்ஸ் ஹேண்ட்ஹெல்டு வந்துருச்சு, ப்ளே ஸ்டேஷன் ஹேண்ட்ஹெல்டும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன பாய்.